ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனுஷங்க வாழ்ந்தாலும் ரொம்பவே யூனிக்காக இருக்கக்கூடிய மனுஷங்களை தான் உலகம் திரும்பி பார்க்கும். அப்படிப்பட்ட ரொம்பவும் வினோதமான ஆச்சரியமான குடும்பங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க? ரொம்பவே ஜாலியாக கலகலப்பாக பேசுகிறவங்க, இல்லைனா அமைதியாக இருக்கிறவங்க, இல்லைனா அதிகமாக கோபப்படுறவங்க, இதில் யார் நீங்கள் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது பேனான் ஃபேமிலி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கைகளே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ உங்களால் கார் ட்ரைவ் பண்ணுறது, பைக்கை ட்ரைவ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. ஆனால் பேனான் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த அம்மாவும் இந்த பையனும் அவங்களுக்கு கைகளே இல்லாமல் அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இவங்களுக்கு பிறக்கும் போதே ஹோல் ஓரம் அப்படிங்கிற சிண்ட்ரோம் இருந்திருக்குங்க. இது ஒரு ரேரான ஜெனட்டிக் டிசார்டராக. அதனால் இவங்களுடைய இதயம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பர் லிம்ஸ், அதாவது அவங்களுடைய கைகள் வளர்ச்சி சுத்தமாக போயிருமாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரியான சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஜீன் இருந்தது அப்படின்னா அது அவங்களுடைய குழந்தைக்கும் வர்றதுக்கான 50% சான்சஸ் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரியான சிண்ட்ரோம் இருந்ததுனால அவங்களுடைய பையனுக்கும் இதே மாதிரியான சிண்ட்ரோமும் வந்திருக்குங்க. ஆனாலும் இவங்க அவங்களுடைய கைகள் இல்லைனாலும் அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதாவது குளிக்கிறது, கார் ஓட்டுறது, குக் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இண்டிபெண்ட்டாக பார்த்துக்குவாங்களாம். கைகள் இல்லாமல் கார் ஓட்டுறதுல இருந்து ஸ்விம்மிங் பண்ணுறது வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்மளால் என்ன முடியும், நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லையே அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் இவங்களுடைய ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். கைகள் இல்லைனாலும் அதையும் அவங்க சாதனைகளாக மாற்றி பல விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரெப்டிலியன் ஃபேஸ் ஃபேமிலி. இந்த ஒரு ஃபேமிலி இந்தோனேஷியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்கள மேனி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வில்லேஜில் இவங்க மட்டும் ரொம்பவே யூனிக்காக தெரிவாங்க. ஏன்னா இவங்களுடைய முகத்தை பாருங்களேன், இவங்களுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் மற்றவங்களை காட்டிலும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஸ்கேலி லுக்கிங் ஸ்கின்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஐஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் ரொம்பவே வினோதமாக இருக்குங்க. இவங்க சவுத் சுலாவேசி அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் எல்லாருமே இவங்க சபிக்கப்பட்டவங்க, அப்படி இல்லைனா ஏதோ பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இவங்கள ஒதுக்கி வச்சுருக்காங்களாம். ஆனாலும் இப்படி ஒரு ஃபேஸ் கட் இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலியுடைய ஆட்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இவங்களுக்கு இவங்களே சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ரேரான ஜெனட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸால் இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியலையாங்க. சில பேர் இதை இச்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ஸ்கின் டிசார்டர் மூலமாக திக்கான ட்ரையான ஸ்கேலி ஸ்கின் இருக்குமாங்க. அவங்களுடைய முகம் மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. இந்த குரூப்பில் பிறக்கிற குழந்தையும் இதே மாதிரியான ஃபேஸ் ஸ்ட்ரக்சரோடு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு அந்த குழந்தைய இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல குழந்தையாக மாற்றுறதுக்கு தான் இவங்க போராடிட்டுருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த சோவான் ஃபேமிலி. இந்த உலகத்திலே ரொம்பவும் ஷார்ட்டான பீப்புள் கொண்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னா இந்த ஃபேமிலி தான் சொல்கிறாங்க. இப்போது இந்த ஃபேமிலி கரண்ட்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் அப்படிங்கிற சிட்டியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லார்ஜரான சிட்டிங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு பார்த்தா 11 பேர். அந்த 11 பேரில் கிட்டத்தட்ட 9 பேர் இந்த மாதிரி டுவார்ஃபிசமோட பிறந்திருக்காங்க, அதாவது குள்ள மனிதர்களாக பிறந்திருக்காங்க. இவங்க வளர்ச்சி அடைஞ்ச ஒரு அடல்ட்டை எந்திரிச்சு நின்னாங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்த அடியுமே வெறும் 4 அடி தான் இருக்குமாங்க. 25,000 பேர் பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் இந்த மாதிரி டுவார்ஃபிசம் அப்படிங்கிற குறைபாட்டோட பிறக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய கைகளும் கால்களும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமாங்க. இந்த மாதிரி பிறக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வீட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உயரமான ஷெல்ஃப்ஸ்லாம் இவங்களுக்கு எட்டாது. அதுவும் க்ரௌடடாக இருக்கக்கூடிய பிளேசஸில் அந்த இடத்துல இவங்க மூவ் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இவங்களுடைய வீட்டை இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்குவாங்க. அதாவது ஷார்ட்டான சேரு, டேபிள், இந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவங்களுடைய வீட்டை மாற்றி அமைச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 80% கேசஸ் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரியான ரேண்டம் ஜீன் மியூட்டேஷன்னால டுவார்ஃபிசம் அப்படிங்கிற குறைபாட்டோட பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய செலவுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்காக இருக்கட்டும், அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போய் அந்த குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்து நல்லபடியாக படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலான மனிதர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு
கரேஜ் இருக்காது. ஆனால் இவங்க ரொம்பவும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். சூப்பரில். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பாலி பேரண்ட் ஸ்குவாட். ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் யாரெலாம் இருப்பாங்க? ஒரு அம்மா, அப்பா, அவங்களுடைய குழந்தைங்க. இதுதான் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் 3 குழந்தைங்க, 3 பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, ஒரு ஹஸ்பண்ட், 2 ஒய்ஃப். இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க இந்த கொரியன் சீரீஸ்லலாம் ட்ரையாங்கிள் லவ் வரும் தெரியுமா? அதாவது ஒரு பையனை 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த 2 பெண்களாக இருக்கட்டும், இவங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், 3 பேருமே 3 குழந்தைங்களை ஈக்குவலாக அவங்களுடைய டியூட்டிஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த குழந்தைங்களுடைய காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுலேருந்து, ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து, நைட்டு பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்குறது வரைக்கும் அவங்களுடைய வேலைகளை, அவங்களுடைய டியூட்டிஸை ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஒவ்வொரு குழந்தைங்க அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இதனால் அந்த குழந்தைங்களுக்கு அதிகமான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அஃபெக்ஷனும் அதிகமாக கிடைக்குது. அதாவது 3 பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் இந்த குழந்தைங்களுக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுனால இந்த குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்பவும் சந்தோஷமாகவும் வளர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பேரண்ட்ஸ்குள்ளே எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாமல் ரொம்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் ரொம்பவும் ஈக்குவலான பார்ட்னர்ஷிப்போடையும் இருந்துகிட்ருக்காங்க. நிறைய பேர் இவங்களை பார்த்து ரொம்பவும் ஆக்வர்டான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதையும் தகர்த்தெறிஞ்சு இவங்க எங்களுக்கு இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சில பேர் இவங்கள ஜட்ஜ் பண்ணுறாங்க, சில பேர் இவங்களை கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் சொசைட்டி என்ன தான் பேசிட்டு போகட்டும், எங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது க்ரீன் சில்ட்ரன் ஆஃப் ஊல்பீட். ஊல்பீட் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பிரதரும் சிஸ்டரும் இருக்கிறாங்க. அவங்க கைவிடப்பட்ட நிலையில் அந்த ஊர் மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஓநாயுடைய குகை இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பார்க்குறதுக்கே இவங்களுடைய ஸ்கின் கலர் ரொம்பவே வித்தியாசமாக க்ரீன் கலரில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சாப்பிட்றதும் ரொம்பவே க்ரீனான ராவான பீன்ஸை தான் சாப்பிட்ருக்காங்க. இவங்களை இந்த ஊர் மக்கள் கண்டுபிடிக்கும் போது ரொம்பவும் கன்ஃபியூஸ்டாகவும் நம்ம எங்கேயோ தொலைஞ்சு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் பயத்தோடையும் காணப்பட்டிருக்காங்க. இவங்களை கண்டுபிடிச்சி கொஞ்ச நாள்லயே இந்த பிரதரும் இறந்து போயிருக்கிறான். அதாவது இந்த சின்ன பையன் இறந்து போயிருக்கிறான். இந்த சின்ன பொண்ணு அந்த வில்லேஜை அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழ தொடங்கி இருக்கிறா. அங்கே உள்ளூர் மக்கள் பேசுகிற பாஷையை இவளும் கற்றுக்கிட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு நான் செயின்ட் மார்ட்டின்ஸ் லேண்ட்லேருந்து வந்திருக்கேன். அதாவது இது ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரொம்பவும் டிம்மாக இருட்டாக இருக்குங்க. அங்கே எந்த ஒரு லைட்டும் இருக்காது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா. ஆனால் எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்க மால் நியூட்ரியன்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பெற்றோர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த உலகத்திலே ரொம்பவும் மோசமான நோய் எது அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு மனோஜ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன்சர் தான் ரொம்பவும் டேஞ்சரஸான நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.